எங்க விருப்பத்துக்கு விரோதமா கட்டாய கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சவ நீ. எப்ப இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டியோ அந்த நிமிஷத்துல இருந்தே இந்த வீட்டுல இருக்கிறவங்களோட விருப்பு வெறுப்புகளை நீயும் மதிக்கணும், ஏத்துக்கணும். இந்த வீட்டோட விரோதி உனக்கும் விரோதி தான், புரியுதா? என்னாச்சுமா? என்ன பிரச்சனை? இவ என்ன பண்ணிட்டு வந்திருக்கா தெரியுமா? போய் அந்த அபிய பாத்துட்டு வந்திருக்கா. கேட்டதுக்கு அதுல என்ன தப்பு இருக்கு, அப்படிதான் போவேங்கிற. You damn it! என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? உன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் வளர்க்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா தேவா? இந்த வீட்டுக்கு வந்த பிறகு நீதான் வளைச்சு போடும். அந்த அபியோட உனக்கு எந்த ஒட்டு உறவு இருக்கக்கூடாது, புரியுதா? புரியுது, ஆனா ஏத்துக்க முடியல. ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த வீட்டுல இருக்கணும்னா எங்க பேச்சுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கணும், ஓகே? இனிமே அந்த அபியை நீ பார்க்க போக கூடாது. You got it? ஓஹோ, மீறி நான் அபிய போய் பார்த்தா என்ன பண்ணுவீங்க? உதச்சி சோஃபால கட்டி போடுவீங்களா? ஆர்குமெண்ட் பண்றியா? ஆர்கியூ பண்றியா? அடிப்பேன்டி. ஆனா உன்னை அடிக்க மாட்டேன், அந்த அபி அடிப்பேன். நீ பண்ற ஒவ்வொரு தப்புக்கும் அவளுக்கு தான் அடி விழும். அடி மேல அடி விழும். Do you understand? எனக்கு புரியல. அபிக்கும் எதுக்கும் என்ன சம்பந்தம்? அவ Dare you argue with me? என்ன இது? பையா, Hey! அவங்க ஏதோ தெரியாம. Shut up. நடுவுல வராத. Mind your own business, okay? என்ன பாட்டி இதெல்லாம்? இவர் படிச்சவர் தானே? எவ்வளவு பெரிய கம்பெனிக்கு முதலாளி, பேசுற பேச்செல்லாம் அப்படியே ரவுடி மாதிரி இருக்கு. உஷாடி பேசுறது நினைக்கிறது எல்லாமே சரிதாம்மா. ஆனா இந்த வீட்டு சூழ்நிலையை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோமா. என்ன பாட்டி நீங்களும்? உஷாடி ஒரு அசாதாரண சூழ்நிலையில இந்த வீட்டுக்கு வந்திருக்கேம்மா. சாதாரண ஒரு மருமக வந்தாலே 1000 கண்டிஷன் போடுற உலகம் நம்மளோடது. ஆனா நீ ஒரு வேண்டாத விருந்தாளியா தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க. அது மட்டும் இல்லாம தோத்து போன சூழ்நிலையில கோபமான ஒரு மனநிலையில தான் ஆதியும் காஞ்சனாவும் இருக்காங்க. அவங்க மனநிலை சரியாற வரைக்கும் நீ கொஞ்சம் அமைதியா இரு உஷா, ப்ளீஸ். உஷா, இப்ப நீ அவங்களை எதிர்க்கிறது ஏற்கனவே இருக்கிற சிக்கலை அதிகப்படுத்தும். விரிசல் இன்னும் பெருசாகும். காலம் புறா சண்டையை போட்டுட்டு நிம்மதி இல்லாத வாழணும் உஷா. வேண்டாம். இந்த பார், இப்ப அவங்களுக்கு உன் மேல இருக்கிற கசப்பு கொஞ்சம் கொஞ்சமா மறையணும். அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோ உஷா. நிச்சயம் ஆதியும் காஞ்சனாவும் சகஜமான நிலைமைக்கு வந்துருவாங்க. அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் உஷா. சரி, எதை பத்தியும் கண்டுக்காம பொம்மை மாதிரி இருக்கணும்னு சொல்றீங்க. ஐயோ உஷா, பொம்மை மாதிரி இருக்க சொல்லல, கொஞ்சம் பொறுமையா இருக்கணும்னு சொல்றேன். இப்ப இருக்கிற சூழ்நிலை மாறுற வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுத்து போகணும்னு சொல்றேன் உஷா. அதுக்கு நிச்சயம் ஒரு நாள் பலன் கிடைக்கும் உஷா. நான் சொல்றேன், ப்ளீஸ் நம்புமா. நிச்சயம் ஒரு நாள் பலன் கிடைக்கும். சரி. அண்ணே, எங்க பாருல காணும்? இதோ உங்க எதிரில் தானே இருக்கு. பவன, நீ ஸ்டெடியா இருக்க. பவன, நான் இவ்வளோ தண்ணி அடிச்சதுக்கு அப்புறமும் ஸ்டெடியா இருக்கேன். அது எப்படியா நீ தண்ணி அடிக்காமே ஸ்டெடியா இருக்க? அண்ணே, உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? நீங்க பண்ணது ரொம்ப ஜாஸ்திண்ணே. எக்கச்சக்க தைரியம்ண்ணே உங்களுக்கு. பவன, நான் எப்பவுமே தைரியமான ஆளு தான். இந்த ஓடுற பாம்பு இல்ல, பாம்பு அதை அப்படியே கபக்குன்னு கையிலே பிடிச்சிருவேன். ஆமா, நீ எதை தைரியம்னு சொன்ன? இல்ல, அபி மேடத்துக்கிட்ட நீங்க அந்த மாதிரி நடந்துக்க பாத்தீங்களே, ஒருவேளை அவங்க சத்தம் போட்டிருந்தா பெரிய பிரச்சனையா இருக்காது? என்னப்பா உனக்கு இப்படி பேசுற? தேனி கொட்டுமேன்னு பயந்தா
எப்படி தேன் எடுக்கிறது? எப்படி அண்ணன் உதாரணம் சூப்பர்ல. இருந்தாலும் எனக்கு நடுக்கமா இருந்துச்சுன்னு. ஏதாவது ரசாபாசம் ஆயிருந்தா? என்ன பாசா? ரசாபாசம். அட போ பவனு, பெருசா என்ன இருக்கு போகுது? மிஞ்சுனா கத்துவா, சத்தம் போடுவா, இல்லைன்னா உதப்பா. நான் எப்பேற்பட்ட ஆளு? கால மாட்டையே அடக்கணுவேன். இது பஸ்ஸு விட்டுருவனா? டே, நான் அவளுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கேன். சொந்த பொண்டாட்டியே போட்டு தரலையா? ஏன் பவுன, ஏன் உன் மூஞ்சி பேரஞ்ச மாதிரி ஆயிடுச்சு? அது நான் ஏதோ தப்பா சொல்லிட்டேன்ல? என்ன சொன்ன? யோ உக்காரியா, இங்க வா. என்ன சொன்ன? அது வந்து அது ஒண்ணு இல்லைண்ணே. யோ, நான் என்னமா சொன்னையா? என்ன சொன்ன? சொல்லு சொல்லு சொல்லு. அது அது தேன் எடுக்கணும்னா தேனி கடிக்க பயப்படக்கூடாதுன்னு சொன்னீங்கண்ணே. இதுக்கா பயந்துட்ட? இல்ல, வேற என்னமா சொன்னானே? நான் காலை மாட்டியே அடக்கிறவன், அது பசு அப்படின்னு சொன்னீங்கண்ணே. அட, நான் நல்லா பேசுறேன்ல. இல்ல, நான் என்னமா சொன்னேன்? யோ, அப்புறம் என்னையா சொன்ன? அபிக்காக நான் ரொம்ப சிரமப்பட்டிருக்கேன்னு சொன்னீங்கண்ணே. கரெக்ட். அதே ரோட்ல வா, அப்படியே வா, அப்படியே வா. அதுக்கப்புறம் நான் என்னமோ சொன்னேன், சொல்லு சொல்லு சொல்லு. தெரியலண்ணே. உனக்கு பயம் விட்டு போச்சா? என்னன்னு பார்த்தல, பாட்டில் ஒரே போடா போட்டுருவேன், புரியுதா? மண்டை காலி ஆயிடும். சொல்லு சொல்லு, என்னன்னு சொன்னேன்னு சொல்லு. கட்டின பொண்டாட்டியவே அபிக்காக போட்டு தள்ளனவேன்னு சொன்னீங்கண்ணே. சொல்லிட்டேனா? எல்லா மேட்டரையும் சொல்லிட்டேனா? அது மப்பு கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு, அதுதான் எல்லாத்தையும் உளறிட்டேன் போல் இருக்கு. என்ன பவுனு இப்படி பண்ணிட்டிய? தப்பு பண்ணிட்டியா பவுனு? தப்பு பண்ணிட்டிய? இப்படியா பண்ணுவ? உனக்கு நீயே ஆப்பு வச்சுக்கிட்டிய பவுனு? நீ பாத்தியா, நீ பாட்டுக்கு முட்டாள்தனமா எல்லாத்தையும் கேட்டுட்ட. இது உன் உயிருக்கே டேஞ்சரான மேட்டர் ஆச்சு பவுனு. இப்படி பண்ணலாமா? நீ இல்லாட்டி எனக்கு எவ்வளவு கஷ்டம். இதெல்லாம் கேட்கறதுக்கு முன்னால யோசிச்சு பாத்தியா? நீங்களா தானே சொன்னீங்க, நான் எதுவும் கேட்கலன்னு. நான் அப்படிதான்டா சொல்லுவேன். நீ ஏன்டா கேட்ட? நீ கேட்டிருக்க கூடாது, கேட்டிருக்கவே கூடாது. சரி, உன் தலையெழுத்து மேல போகணும்னு இருக்கு, அதான் கேட்டுட்ட. பாரு, இந்த கழுதையை நான் தாண்டா காலி பண்ணேன், அதான் என் குழந்தை பார்த்துருச்சு. அதனால தான் அது பயத்துல ஊமையாயிருச்சு. அது எப்ப வாயை திறந்தாலும் எனக்கு ஆப்புதான். என் நிலைமைய பாரு பவுனு. பொண்டாட்டியாலும் பிரச்சனை, எனக்கு பிறந்த பிள்ளையாலும் பிரச்சனை. நான் பாவம் இல்லையா பவுனு? இனிமே என் குழந்தைய பேசாம பாத்துக்கிறது ஓம் பொறுப்பு. நீ பேசாம இருந்துக்கிறது ஓம் பொறுப்பு. உங்க 2 பேர்ல யாரு வாயை திறந்தாலும் சாக போறது நீ தான்டா பவுனு, புரியுதா? ஒரு வார்த்தை வந்தாலும் அவ்வளவுதான், புரியுதா? நீ நல்லா படிச்சிருக்க, உனக்கு நிறைய புத்தி இருக்கு, எனக்கு தெரியும். நீ யோசிச்சு நடந்துக்க, 100 years இருப்ப. ஓகே, சரி, பாத்துக்க. யார் நடுவில்? ஓ இதுவா? நீ தைரியமா இரு, பயப்படாத.
என்ன சரக்குறா சுத்து சுத்துன்னு சுத்து. ஏய் பவனு, நீ 100 years நல்லா இருப்ப. எதையும் பத்தி யோசிக்காத. நல்லா தூங்கு, நிம்மதியா தூங்கு. ஏய் குட் நைட்டா. நிம்மதியா தூங்குறதா? அட பாவி, நிம்மதியை கெடுத்துட்டானே. நிம்மதியை கெடுத்துட்டு நிம்மதியா தூங்குன்றானே. 50 வருஷமா குடிக்காதவன இப்படி 5 நிமிஷத்துல குடிக்க வச்சுட்டானே பாவி. நானே நானே பாட்டி பாட்டி. ஏய் என்னடா? என்ன 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 கூத்து பண்ணி வச்சிருக்கீங்க ரூம்ல? இதுக்கு தான் இவ்வளவு டென்ஷனா? ஆமா, எரிச்சலா இருக்கு. யார் கேட்டு இந்த மாதிரி முட்டாள்தனமா அலங்காரம் எல்லாம் பண்ணிருக்கீங்க நீங்க? டேய் இதுக்கெல்லாம் யாரையும் கேட்க வேண்டாம்டா. அதாவது நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கணும். பாட்டி, என்னால ஏத்துக்க முடியல. எங்க கல்யாணம் என்ன நார்மலாவா நடந்துச்சு? எப்படி நடந்தாலும் அது கல்யாணம் தான்டா. இத பாரு ஆதி, நான் பெரிய மனுஷி. என் பேரனோட வாழ்க்கை நல்லபடியா அமையணும்னு நான் ஆசைப்படுறேன். சாஸ்திர சம்பிரதாயங்களை நல்லபடியா நாம அனுசரிச்சாதான் உன் வாழ்க்கை நல்லபடியா அமையும் அப்படின்னு நான் நம்புறேன். ப்ளீஸ் நான் சொல்றபடி கொஞ்சம் கேளுடா. ஆதி என் பேச்ச கேளு. எனக்காக வெடி இதெல்லாத்தையும் நீ பொறுத்துட்டு பாட்டி. ஏய் சும்மா கத்தாத, வாடா வாடா. அம்மா, நீ பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏய் உனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும்டி. மத்ததெல்லாம் விட்டுடு. சாஸ்திர சம்பிரதாயங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்துதான் ஆகணும். நம்ம வீட்டுல இன்னும் 3 குழந்தைங்க இருக்காங்கங்கறத மனசுல வச்சுட்டு பேசு காஞ்சனா. அம்மா, நீ பேசுறது சுத்த பைத்தியக்காரத்தனம்னு உனக்கே தெரியல? என்னடி சொல்ற? இதென்ன ஒழுங்கா நடந்த கல்யாணமா? சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாம் பேசிட்டு இருக்க? இத பாருமா, கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்கிறது தான் சாந்தி முகூர்த்தம். ஆனா இங்க இவ கர்ப்பமாவே இருக்கா. அவளுக்கு போய் முதலிரவு சாந்தி முகூர்த்தம்னு உலகத்துல இல்லாத அடிமுட்டாள்தனமா இருக்கு நீ பண்றது. அது எனக்கும் தெரியும். ஏதோ சின்ன ஜிர்சுக தெரியாம பண்ணின தப்பு. அத நாம பெருசுபடுத்தினா காலம் பூரா அவங்க குற்ற உணர்ச்சியோட தான் வாழணும். அவங்க யதார்த்தமா வாழணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன் காஞ்சனா. ஆமா, எல்லாம் முறைப்படிதான் நடந்துட்டு இருக்கு. நீ தான் என்னமோ அதிசயமா பண்ண வந்துட்ட. வாடா. ஏய் விடுறே. இத பார் காஞ்சனா, இது நாள் வரைக்கும் அவன் உனக்கு புள்ள. இனிமே அவன் உஷாவுக்கு புருஷன். கடைசி வரைக்கும் அவன் உஷா கூட தான் வாழ போறான். அத மனசுல வச்சுக்கிட்டு பேசு. டேய் ஆதி வாடா. பாட்டி வாடா. ஏய் தள்ளி. பாட்டி வாடா. என்ன பண்றீங்க பாட்டி? கலரி வாடா. பாட்டி வாடா. ஆதி சொன்னா கேளு. இத பாரு ஆதி, நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சு கொஞ்சம் யோசிச்சு பாரு. உங்க அம்மா மாதிரி நீயும் வீண் பிடிவாதம் பிடிக்காத. அவ்வளவுதான். பாட்டி நீ என்ன எதிர்பார்த்தீங்க வந்து நிக்கிறா? என்ன சொல்றீங்க?
நான் ஏதோ இந்த ரூம்குள்ள வந்துட்டேன்னு வச்சு நீயா ஏதாவது யோசிச்சு கற்பனை பண்ணிக்காத. இது பார், நீ எதிர்பார்க்கறது எதுவுமே நடக்காது. Do you understand what I'm trying to Stop say? it. என்ன அசிங்கமான பேச்சு இதெல்லாம்? ஆ? எனக்கே அவமானமா இருக்கு. ஏதோ பெரியவங்க சொன்னாங்களேன்றதுக்காக அவங்க வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து நான் இங்க வந்திருக்கேன். ஆ! பெரியவங்க பேச்சுக்கு மரியாதை மரியாதை. அதனாலதான் நிச்சயதார்த்தத்துல அத்தனை பேர் மாறி மாறி கெஞ்சினப்ப கூட எதையுமே காதுல போட்டுக்காம எல்லாரையும் அவமானப்படுத்தல. எங்க ஃபேமிலி எப்பேற்பட்ட ஃபேமிலின்னு உனக்கு தெரியுமாடி? எங்க ஃபேமிலியோட குடும்பத்தோட ஸ்டேட்டஸ் கௌரவத்தை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமாடி? தெரியாது. உன்னால நாங்க அனுபவிச்ச அவமானத்தோட ஆழம் உனக்கு தெரியுமாடி? உனக்கு தெரியாது, புரியாது. இது பாரு, எவ்வளவு நாள் ஆனாலும் நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என்னால நடந்ததெல்லாம் மறக்க முடியாது. நீ நினைக்கிறது நடக்காது, எப்பவுமே நடக்காது. இன்னொரு விஷயம் நல்லா கேட்டுக்கோ. நான் என்னைக்குமே என் அம்மாவோட புள்ளதான். உனக்கு நான் புருஷன் கிடையாது. புரிஞ்சுக்கோ, நல்லா புரிஞ்சு வச்சுக்கோ. போப்பா, போய் ஏ ரூம்ல படுத்துக்கோ. போ. என்னடி பாக்குற? ஆதி என் மகன், எப்பவுமே என் மகன்தான். நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான்.